நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரன் டி.ஆர். ராஜா குளத்துலேருந்து பேசுகிறேன். இது என்னுடைய 513வது வீடியோ. இந்த வீடியோவில் முக்கியமான சில மேட்டர்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ இது பண்ணியிருக்கு, அது பேர் என்ன, இப்போ லலிதா சஹஸ்ரநாமத்தை பிடிஎஃப் ஃபார்மேட்டில் போட்டாச்சு. பட் இருந்தாலும் ஒன் ஆர் டூ கரெக்ஷன்ஸ், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குன்னு சொல்கிற சில பேர் பாயிண்ட் அவுட் பண்ணுறா. வேறு எவர் கரெக்ஷன்ஸ் ஆர் நீடட், தட் வில் பி டன். மெயின் கரெக்ஷன் நான் இந்த ரிப்பீட்டேஷன் ஆஃப் வேர்ட்ஸ் அதுதான் மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணியதுனால இதில் ஒன்று ரெண்டு விட்டு போயிருக்கலாம். உதாரணமாக கடபாங்காதி பிரகரணான்னு அடிச்சிருக்காருன்னா, அதே மாதிரி இன்னொரு ஒரு பதம் தப்பாக போட்டிருக்கான்னு சொல்கிறேன். அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு. இதனால் அந்த கரெக்ஷன்ஸ் வில் பி டன் ஷார்ட்லி. அது ரெண்டு கரெக்ஷன் சொல்லியிருக்கா. வினோதினி இஸ் ரைட் வேர்டு. ஸோ விமோதினின்னு அடிச்சிருக்குன்றா. ஸோ அதை பார்த்து கரெக்ட் பண்ணப்படும். ஏன்னா கரெக்ஷன்ஸ் இருந்தால் சொல்லுங்க, நத்திங் ராங்க. இது மதுரையிலேருந்து யாரோ கொண்டு பண்ணுறாத. ஸோ அவ்வளோ இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு எனக்காக பண்ணி தராத. ஸோ நான் ஐ எம் நாட் தட் மச், மை ஹேண்ட்ஸ் ஆர் நாட் ஃபெமிலியர் வித், ஐ டோன்ட் ஹேவ் வாட்ஸ், இதெல்லாம் இல்லை என்கிட்ட. இப்போ என்ன லேப்டாப்பெல்லாம் இல்லை என்கிட்ட. அவள் வச்சுட்டுருக்கா எல்லாத்தையும். ஸோ அதே மாதிரி கார்த்திக் குமார் இங்கே இருக்கான் விருகம்பாக்கத்தில், அவனும் பண்ணியிருக்கான். ஸோ சில இது சில எரர் இருக்க தான் இருக்கும். பட் மேஜர் திங் இஸ் பீங் கரெக்டட். ஐ வாண்ட் அகெயின் இன்சிஸ்ட் ரிப்பிட்டேஷன் ஆஃப் வேர்ட்ஸு. அதே மாதிரி சாலாட்ச சூத்திரம் பிரகாரம் அந்த பதம் பிரிக்கிறது இதெல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கா. அதில் தெர் இஸ் நோ டவுட் அபவுட் இட். தயவுசெய்து ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இது சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எதாவது இருந்தால் அது கரெக்ட் சொல்லுங்க. இந்த நெக்ஸ்ட் இது தட் வில் பி கரெக்டட். அது அடுத்ததாக இந்த வெப்சைட் க்ரியேஷன், வெப்சைட் முடிச்சுட்டா அந்த கரெக்ஷன் திருப்பி இந்த இந்த நாமாவளி, அதாவது அதே மாதிரி சொல்கிற பாருங்க. ப்ளீஸ் forgive me wrong. While reading somewhere, I find some differences, so I'm clarifying with you. Please correct me if I am wrong போட்டிருக்கா. அவர் சொன்னது ரைட்டு தான் ஆக்சுவலாக. அதாவது விமோதினி பதில் வினோதினி இருக்குது. அதாவது 98வது நாமாவளி கட்பாங்காதி பிரகரணா வதனைக்கு சம்பந்தித்தாதான் ரைட்டு. கடபாங்காதி இருக்குன்ற பார்க்கணும். அதை 127 நாமாவளி விஸ்வகர்பா BASHA வரணும். BACHAன்னு போட்டிருக்கா அப்படின்னு சொல்கிறா அவள். ஸோ அதை பார்த்துட்டு கரெக்ட் பண்ணப்படும். தேங்க்யூ ஃபார் கரெக்ஷன். இந்த கிருத்திகா பெங்களூரில் சொல்லியிருக்காத, தட் வில் பி டேக்கன் கேர். இட்ஸ் மை டியூட்டி டு தேங்க் ஹர். இப்போ இதே வீடியோலேயே நம்ம ரெக்வஸ்டிங் வைஷ்ணவி மதுரை டு டேக் கேர் ஆஃப் தோஸ் கரெக்ஷன்ஸு. அதாவது 182 ஸ்லோகம் லலிதா சஹஸ்ரநாமத்தில். அதில் தமிழாக்கம் பண்ணி இந்த கரெக்ஷன் பண்ணும்போது நான் சொன்னதை பார்த்துருக்கா தவிர இந்த மாதிரி சில ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நடந்து வாய்ப்பு உண்டு. இல்லே டோட்டலாகவே சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்குன்னு தனியாக ஒரு இது இருக்குது, என்ன சொல்கிறது, ஃபார்முலாவோ என்னவோ இருக்குது. அதை வச்சு பார்த்துருக்கணும் அவள், அதை பார்க்கல. ஸோ தி கரெக்ஷன்ஸ் வில் பி டேக்கிங் கேர். ஆனால் மேஜர் திங் ஹஸ் பீன் சால்வ்டு. இந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகிருக்கிறதுல தயவு செய்து இந்த கரெக்ஷன்ஸோடு படிங்க. எல்லோரும் பரிபூர்ண நலம் பெறணும் ஆசைப்பட்றேன். அடுத்ததாக இன்றைக்கி மெயின் டாபிக் இது இல்லை. ஆக்சுவலாக இப்போ பேசக்கூடிய டாபிக் 513 பரமாச்சாரி என்ன சொல்கிறாருன்னா, லலிதா பற்றி பேச போகிறது இல்லை. இப்போ அன்பு தான், அன்பே சிவம் சொல்லிட்டு ஒரு சினிமா கூட வந்திருக்கு. அன்பு தான் மெயின் இது. இந்த ஹோல் இதில் இந்த நம்ம சனாதன தர்மத்திலேயே அன்பு பாராட்டணும்னு இருக்குது. சொல்லி வள்ளுன்னு விழுந்துருக்கூடாது எல்லாத்தையுமே. ஒரு எதுக்காக நான் இந்த சப்ஜெக்ட் எடுத்தேன்னா, நேற்று சாயந்தரம் ஒரு பையன் வந்தான் என்னை பார்க்குறதுக்கு. இங்கே ஒரு 2 கிலோமீட்டரில் இருக்கா அவள் வீடு. நடந்தே வந்துட்டான் அந்த பையன். என்னடா பண்ணி 3rd இயர் படிச்சுட்டு இருக்கான். இது கம்ப்யூட்டர் ரிலேட்டட் தான் படிச்சுட்டு இருக்கான் அந்த பையன். ஒன்றும் பால்மலம் மாறாத முகம், கொஞ்சம் மீசை கூட இல்லை அவனுக்கு சரியா. 20 வயசு பையன், நல்ல வளர்த்தியாகவே இருக்கான் அந்த பையன் பார்க்குறதுக்கு. இப்போ என்ன எங்களுக்கு ஜம்பு மகரிஷி ஓதுறோம். நான் அதெல்லாம் கவலைப்படாது, நான் ஜாதியெல்லாம் பார்க்க மாட்டேன், அப்படி வாடா கண்ணா உட்காரும். வாட் அட்ராக்டட் ஹிம் டு ஜாயின் மை குரூப் ஆல் தி வே கேன் பி வாக் சொல்கிறான். அப்போ மாமா அவங்க ட்ராயிங் எல்லாம் ரொம்ப சூப்பராக மாமா. அந்த பையனும் சின்ன வயசுல ட்ராயிங் போட்டுருக்கான்.
கடைசியில் விசாரித்து அவங்க பார்த்தா அவன் வந்து நான் வன்னியர் மாட்டான். சரி பரவாயில்ல, வன்னியர் யாராக வந்து என்னடாப்பா பிறக்கிறது நம்ம கூட கிடையாது, நீ வந்து பிறக்கும் பாபா ட்வின்ஸாக பிறந்திருக்கான் அந்த பையன். இந்த பையன் வந்து அம்பாள் மேலே அதீத ஈடுபாடோடு இருக்கான். அவள் பயப்படுற ஆற்றுல வந்து 3வது வருஷம் காலேஜ் படிக்க, இவன் பிரதர் வந்து பிஎஸ்சி மேக்ஸ் ஒன்று படிச்சுட்டு இருக்கான் போல இருக்கு. இவன் வந்து இந்த பிஇ படிச்சுட்டு இருக்கான். 3வது வருஷம் 1 வருஷம் இருக்குது. ஆவடியில் படிச்சுட்டு இருக்கான். ஆஷிஷ் குமார் பேர். நல்ல தன்மையான பையன், நல்ல ரேங்க் ஹோல்டராக இருக்கான். பார்த்தேன் அதை. ஸோ கம்மிங் டு சப்ஜெக்ட்டு, எதுக்குடா என்னடா சொல்கிறான்னா, இல்லை எங்கள் அம்மா கூட இது பண்ணுவா, கட்கமால் ஆட்சியெல்லாம் பண்ணுவா, ஆனால் வந்து நான் பண்ணதை விட மாட்டேன். இல்லைடா சின்ன வயசில் இந்த மாதிரி உட்காந்துட்டா அவளுக்கு பயம் வந்துடும், எங்கேயா சன்னியாசி கிசியாக போய்ட்டு போகிறேன்னு சொல்லிவிட்டு. அதான் அப்பா அம்மாவோடைய ஜென்ரல் பயம். இங்கே எங்கள் அம்மா நினச்சி சொல்கிறேன் நான் 10வது எங்கள் அம்மாவுக்கு. எங்கள் பெரியக்கா கோகிலாம்பா பிறக்கும்போது ஒரு 2-3 குழந்தை தான் அந்த காலத்தில். அப்போ வந்து வெள்ளிமலை சுவாமிகள் காத்துக்கு வருவார். மை ஃபாதர் வாஸ் ஸ்டேஷன் மாஸ்டர். இந்த மருதாளம் திருவலம் அந்த இடத்துலலாம் இருக்கும்போது மெட்ராஸ் போயிட்டு வெள்ளிமலை சுவாமிகள் அந்த ஸ்டேஷனில் இறங்கி எங்கள் அம்மா கிட்ட முருங்கைக்கீரை அடை பண்ண சொல்லி சாப்பிட்டு போவாராம். பெரியக்கா தான் இது விசிட் பண்ணுவார். சரி வெள்ளிமலைக்கு கூப்பிடுவாராம். எங்கள் அப்பா போனால் எங்கள் அம்மா வந்து பொண்ணு அனுப்பிச்சி விட்டுருவாங்களாம், இவருக்கே சன்னியாசி பட போகிறான்ட்டு. சன்னியாசி போகிறத 10 குழந்தை இப்படி பிறந்திருக்கோம். ஆனால் அது லேடிஸுக்கு ஒரு பயம் இருக்கும் ஆல்வேஸு. ஸோ எங்கள் அம்மா வந்து எங்கள் அக்காவை அனுப்பிச்சி விடுவேன். எங்கள் அக்காவும் எங்கள் அப்பாவும் வெளிமேலே போய் தங்கி அவள் சாமியார் பக்கத்துலேயே படுத்துட்டு இருப்பாளாம். அவர் வந்து பக்கத்துலேயே சிறுத்தை தூங்குமா. அவர் மேலேயே வந்து பெரிய நல்ல பாம்பு வந்து படுத்துட்டு இருக்குமா ராத்திரி வேலையில். அதெல்லாம் பயப்படாத கோகிலா, ஒன்றும் செய்யாது ஒன்றுன்னு வரான். இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, இவாளுக்கு ஒரு பயம் இருக்கும். தாய் தந்தைக்கு நல்லா படிச்சுட்டு இருக்க பையன் இந்த மாதிரி நான் சொன்னேன், அதெல்லாம் கவலைப்படாத, இந்த விதத்தில் முடிச்சுடு, எஜுகேஷன் முடிச்சு வேலைக்கு கழிச்சு போயிட்டு வச்சுக்க, நோபடி வில் கொஸ்டின் யூ. ஆஃப்டர் மேரேஜ் யூ ஆர் கோயிங் டு லீவ் செப்பரேட் லைஃப். அப்போ நீ பூஜை புரஸ்காரம் முழுக்க இறங்கலாம். இல்லை எனக்கு வந்து ஒரு இடத்துல உட்காந்துட்டு பூஜை பண்ணணுன்ற ஆசையாக இருக்க விட மாட்டேன்றான். என்னடா பண்ணுறேன் கேட்டால், ஒரு அம்பாள் விக்கிரகம் வச்சுருக்கான் கருமாரி அம்மன் நாட்டுக்கு பார்க்குறதுக்கு. அதுக்கு அந்த பையன் பாருங்கள் எப்படி எல்லாம் அலங்காரம் பண்ணியிருக்கான். தசமகா வித்யாவையே அலங்காரம் பண்ணியிருக்கான் அந்த அந்த சின்ன அம்பாளுக்கு. இஸ் எ 1 year பாய் who is about 20 years old. எனக்கு ஆச்சரியமாக அது பேர் அந்த மாதிரிலாம் உனக்கு வந்துன்னா, எனக்கு சின்ன வயசுலேயே அம்பாள் தான் சார் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அப்படின்னு சொல்லி ராஜராஜ ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்பி பார்க்க வந்தான் இந்த பையன். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, அம்பாள் நினச்சிட்டா என்ன வேணால் பண்ணிவிடுவோம், ஒரு செகண்டில் பண்ணிவிடுவோம். என்ன இது பேர் நம்ம பார்க்குறோம். ஆஷிஷ் குமார் பேர் இந்த பையன் பேர். பாருங்கள், கமலாத்மிகாவை அலங்காரம் பண்ணியிருக்கான் அவரோட அம்பாளை. சின்ன அம்பாள், நிறைய டிராயிங்கும் போடுறான். கமலாத்மிகா மாதங்கியா பண்ணியிருக்கான் வீணையெல்லாம் வச்சு. பகலாமுகியா பண்ணியிருக்கான், அசுரனோட நாக்கு பிடிச்சிருக்கிற. கையில் மரத்தை வச்சு தொடப்பத்தை வச்சுட்டு தூமவதி அலங்காரம் பண்ணியிருக்கான். சின்னமஸ்தா, இது திரிபுர பைரவியா பண்ணியிருக்கான். இது வந்து ஷோடசியா பண்ணியிருக்கான், திரிபுரசுந்தரி.
டக்டைலை கட் பண்ணி ஒட்டியிருக்கான். சாரி, இது வந்து அது புவனேஸ்வரி, இது வந்து திரிபுர சுந்தரி. கரும்பு வில்லு புஷ்பபான பாசாங்கோசத்தோட. தாரா நீல கலர், நீல சரஸ்வதியும் பேர். காளிகா சிவன் மேலே காலை வச்சுருக்க காளிகா, தட்சிண காளிகா. கம்மிங் டு பரமாச்சாரியாஸ் கூற்று, அவர் என்ன சொல்கிறார், சிவன் சக்தின்னு பற்றி சொல்கிறோம் நம்ம. ஆனால் சக்தியை தான் பிரதானமாக திருப்தி. எல்லாம் வந்து அகார ஆலே முடியுது ஆண் ரூபங்கள்லாம். சங்கரா, ஈஸ்வரா, நாராயணா, ஆன்னு வருது. அம்பாளோட ரூபங்கள்லாம் ஈல முடிகிறதுன்றார். ஈஸ்வரி ஈ முடிகிறது இல்லையா, லலிதா பரமேஸ்வரி ஈ, புவனேஸ்வரி ஈ. இது பார்த்தா வேறு மதத்தை எடுத்து பார்த்தாலும் பாருங்கள், கிறிஸ்டியானிட்டி எடுத்து பார்த்தா மேரி ஈ தான் வருது, ஜூலி ஈ தான் வருது. ஸோ பெண் தெய்வங்கள் பெண்களோட பேர் மெயினாக வந்து ஈல முடிய, இகாரத்தில் முடிகிறது. இது வந்து அகாரத்தில் வருது. ரொம்ப அழகாக போட்டிருக்காரு. ஆனால் அம்பாளை சொல்லும்போது அவள் வந்து அழகாக சௌமிய ரூபமாக 2 கை மீனாட்சி, காமாட்சி 4 கை, மீனாட்சி 2 கை, இதெல்லாம் சௌமிய ரூபம் வந்து 18 கை மகிஷாசுர மர்த்தினியாகவும் இருக்கா. சில நேரத்தில் 1000 கண்ணுடையாள் அப்படின்னு சொல்கிறா. ஸோ அது மாதிரி பலவிதமான ரூப பேதங்களாக கடைசியில் பார்த்தா காருண்யம் தான் மிஞ்சிறதுன்றார். காளி பரமாச்சாரியர் குறித்து நான் சொல்லது, இப்போ தெய்வத்தின் குரல் படிச்சுட்டு வந்து உட்காந்தேன் நான். அதில் என்ன சொல்கிறார், சுற்றி பார்த்தா காருண்யம் தான். நேற்று என்ன அந்த பையனை பார்க்கும்போது ரொம்ப எனக்கு அது மாதிரி குழந்தைய இல்லையா ஆசையாக இருந்தது. வாடா கண்ணா உன் பேர் உனக்கு என்னடா நட்சத்திரம் கேட்டால் கிருத்திகா நட்சத்திரம் ரிஷபம்ன்றான். அவனை கிட்டி வந்து கட்டி அடித்து ஊற்றி போந்தான் அவனை. இதுக்கு சொல்ல வரேன், அந்த அந்த நட்சத்திர ஈடுபாடு எடுத்துருது அவனை. எங்கேயோ 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்க பையன் திடீர்னு தேடி சாயந்தரம் வந்து எனக்கு கையில் காசெல்லாம் கிடையாது, ஒன்று காசே என்ன கேட்கலன்னு, இந்த பூவாக சாமிக்கு வச்சுடுறேன், நீயே கொண்டு வச்சுடுறான்னு அவனே அப்பாளுக்கு போட்டான். நான் சூழ்நிலை துர்கா புக்கு கேட்டான், ஒன்று கேட்டால் நான் 2 கொடுத்து அனுப்பிச்சேன். படி, நான் படிக்கிறேன் மாமான்னா, தாராளம் படினேன். இன்றைக்கி நான் கேட்டு வாங்கினேன், இப்போ நீ அலங்காரம்லாம் காமிச்சிட, நான் வந்து ஐ வாண்ட் கவர் இந்த வீடியோ எனக்கு அமுச்சு வைனேன். சரி மாமா அமுச்சு வைக்கிறேன்னா, இதெல்லாம் வேணாமாம்மா அப்படின்னா. அவங்க பையன் அப்பா அம்மா திட்டுவாள உண்டு. அதாவது பார்த்து தனியாக சொல்கிறான். என்னுடைய இதில் என்னுடைய பூஜா கிரக இதுவே தனி மாமா, என் அலமாரிலாம் தனியாக வச்சுட்டு பார்த்தேன், அதில் பண்ணுவேன் நான் அப்படின்னா. இது எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த அன்பு தான் மெயின். சுற்றி எது என்ன காஸ்ட் கிரேடு எது இருந்தாலும் கடைசியில் இங்கே வருது. அதனால தான் இயேசுநாதர் அன்பை பற்றி போதிக்கிறார், புத்தர் அன்பை பற்றி போதிக்கிறார். ஏன்னா அந்த காலத்தில் ஆதிசங்கருக்கு முன்னாடி, நான் தப்பாக சொல்லிட்டேன், ஒரு 2 days முன்னாடி சொல்லும்போது, ஆதிசங்கருக்கும் புத்தருக்கும் 200 வருஷம் 1000 வருஷம் வித்தியாசம் இருக்குது. 1000 years கேப் பிட்வீன் புத்தா அண்ட் ஆதிசங்கரா. ஸோ இந்த 1000 வருஷம் கேப்புக்கு அப்புறமா தான் ஆதிசங்கரை வர்றார். ஸோ அவர் வந்து இந்த பலியெல்லாம் இருந்திருக்கு, ஆதி காலத்தில் பலியெல்லாம் இருந்திருக்கு. பரமாச்சாரியா கூட சொல்கிறார், பெரிய பெரிய யாகத்துலலாம் போது அந்த ஆட்டினுடைய வப்பை, அதாவது மஸ்லின் கிளாத் ஆட்ட வயிற்றில் ஒரு பகுதி இருக்கும், அதை கிழித்து அந்த ஆடு கத்த கூட கத்தாது, மந்திரம் மூலமாக அதை வந்து இது பண்ணிவிடுவா. அது பேசாமல் இருக்கும். இவன் வந்து வயிற்றை தனியாக போய் இடையை வந்து அது தனியாக விஷயம் போய் அந்த கிழிச்சு சதிப்படம் ஆடும். அதுக்கு முன்னாடியே அந்த இதை உயிரை அனுப்பிச்சிடுவா புண்ணியலோகத்துக்கு. இந்த வபையை எடுத்துன்னு வந்து அதை வந்து ஹோமக்கரண்டியை சுற்றி நெய்யில் துவச்சி அதை விடுவா ஹோமத்தில். இதெல்லாம் வேண்டான்றார் புத்தர் வந்து அதை தான் சொல்கிறார், வேண்டான்றார். அது பரமாச்சாரியாரோட கருத்து என்னென்னா, அவள் வந்து இந்த மாமிசம் சாப்பிட்டா சொல்லப்போ கிடையாது, ஒரு தோரம்பருப்பு அளவு தான் எடுத்து டேஸ்ட் பண்ணணும். அவள் தோரம்பருப்பு அளவு தான் எடுத்து டேஸ்ட் பண்ணுவான்றார். ஆனால் இந்த வபைன்றது தெய்வங்கள் எப்படி எடுத்துக்குன்னா, வரதராஜ ஸ்தவம் ஒன்று இருக்குது. அந்த ஸ்தவத்தில் வரதராஜர் தனக்கு உண்டான யாகத்தில் அந்த யாக பலிக்கிட்ட அந்த வபையை வசலின் காத்த அடக்கம் சொன்னோம் இல்லையா, ஹோமகர் நெய்யோட அதை வாங்கி சுவைக்கிறாராம். இங்கே இடத்துல ஒழுகுறதாம் அப்படியே. இதுதான் வரதராஜ ஸ்தவத்திலே இருக்குது. இது நிறைய பேருக்கு தெரியாது.
அதெல்லாம் இல்லைன்னுவா. தெரிஞ்சாதான் இல்லை இருக்கான்னு சொல்கிறதுக்கு வரதராஜ சபத்தில் இந்த மாதிரி ஒரு ஸ்லோகமே வருது. ஸோ அதுவும் தெரிஞ்சுங்க. ஸோ அதெல்லாம் புத்தர் வேணான்னார். காரணம் ராமலிங்க வள்ளலாரும் அன்பு தான் போதிக்கிறார். அதாவது பலி கொடுத்து பண்ணணும் அவசியம் கிடையாது. எந்த தெய்வத்தையுமே இப்போ தெய்வங்கள் கேட்கலையே அது மாதிரி. அதான் இல்லை முனீஸ்வரனுக்கு உண்டு, இதுக்கு உண்டு, காட்டேரிக்கு உண்டு அப்படின்றார். எந்த தெய்வத்துக்குமே நீங்கள் சௌமியத்தை இதுவாக கொண்டு வந்துட்டா இதெல்லாம் தேவையே இல்லைன்னு சொல்லிருக்கு. அன்பு தான். அன்பை மெயினாக இது பண்ணிட்டா யூ கேன் அவாய்ட் ஆல் தோஸ் திங்ஸு. என்னது இந்த அன்பு தான் மூல காரணமாக வச்சுக்கணும்னு பரமாச்சியர் சொல்கிறார் தெய்வத்தின் குரலில். அன்பு தான் பிரதானமாக இருக்குது. சிவசக்தி ரெண்டு பேருமே அன்பை தான் போதிக்கிறார். அவள் எதை வட்டு அதை வட்டு சொல்லவே இல்லை. இதை பிரதானமாக வச்சுக்கோங்க. இதை ஜாதி பேதத்தை வச்சுட்டு அந்த நல்ல சோல்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணாதுங்க. நேற்று அந்த பையனை பார்த்தா ரொம்ப ஆச்சரியப்படுறேன். பகவானின் படைப்பில் எப்படியெல்லாம் படைச்சிருக்காரு அவர், எப்படி விளையாடுறான்னு எங்கெங்கெல்லாம் தேர்ந்தெடுக்கிறா பாருங்க. ஒரே கிரகத்தில் ரெட்டை குழந்தையால் பிறந்த ஒரு குழந்தை மாதிரி இருக்குது. இன்னொரு குழந்தை இந்த வன்னியருக்கு உண்டான குவாலிட்டிஸோடு இருக்கும் அந்த பையன். இந்த பையன் நான்வெஜ் செடி தொடப்பட மாட்டானா, அவன் சாப்பிடுவான் போல இருக்கு. தம்பி இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா அகெயின் இறைவனுடைய படைப்பில் இப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதனால் எல்லாருடைய அன்பு பாராட்டணும். நம்ம மெயினாக அன்போடு பிஹேவ் பண்ணால் எல்லாமே உலகத்தையே வெல்லலாம் நம்ம. இதை சொல்லி இந்த அன்பு பாராட்டுங்கோ எல்லாரிடையும். அதாவது எங்கள் காலத்தில் அறிவியன்னு ஒரு பெண்மணி வேலை செய்கிறாள். தங்கமான பெண்மணி. அவள் வன்னியர் குலம் தான். அவள் திண்டிவனத்தை சேர்ந்தவன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 3 பவுன் செயின் வாசலில் கீழே போய் பூஜை பண்ணிட்டு வரும்போது அது அங்கேயே விழுந்திருக்கு. வித்தின் த காம்பவுண்டு. நான் கவனிக்கல. அதை 11 மணிக்கு அவள் எங்கே உங்களுக்கு செயின் எங்கேன்னு கேட்டாள். அப்போ பார்த்தா செயினை கனவு அதில் இது வேறு இருந்தது. இப்போ தாயத்து வேறு தங்க தாயத்து மாதிரி. இப்போ இருந்தால் மோர் தென் ஒரு 1.5 லட்சம் ரூபா இருக்கும். அது அவள் தெர் ஆர் 2 திங்ஸ். அதுக்குள்ளேயே வரல. அவள் அப்படியே ஒரு இடத்துக்கு போயிருக்கலாம். ஆனால் அதை கொண்டு கையில் கொடுத்தாங்கிட்ட. இந்த மாதிரி அப்படி விட்டது கூட கேர்லெஸ்ஸாக இருக்காது அப்படின்னா. அந்த மாதிரி 1 ரூபா இருந்தால் கூட பெருக்கும் போது எடுத்து குடிச்சிடுவோம். ஸோ அந்த அந்த குவாலிட்டியை நம்ம பாராட்டணுமா இல்லையா? ஸோ அதனால் அவளுக்கு சொல்லுவேன், காத்தால் வந்தேன்னா காஃபி சாப்பிட்றியம்மா. நான் என்ன சாப்பிட்றேன்னா அதே தனியாக ஹாட் கேஸில் அவளுக்கு வச்சுருவேன் டிஃபனை. ஸோ இப்போ சில பேர் சொல்கிறா அந்த நீயா நானால் வேலைக்காரிக்கு தனியாக ஒரு டம்ளர் எங்காவது அப்படிலாம் கிடையாது. அந்த பிளேட்ஸ் எந்த பிளேட் வேணால் ஷீ கேன் டேக்கு. எந்த டம்ளர் வேணால் எடுத்துக்கலாம். நம்ம நம்ம அவாத்தில் போய் சாப்பிடல, அவன் நம்ம பாத்தில் சாப்பிட்றா. ஃபேனை போட்டு உட்காருன்னுவேன். வெளியில் போய் உட்காந்து சொல்ல மாட்டேன் நான். ஸோ நல்ல சுத்தமான அவள் தான் காதால் குளிச்சுட்டு வந்தோடனே, நான் எனக்கு முன்னாடி குளிச்சுட்டு வரா. அவள் வந்தோடனே நிர்மாலியெல்லாம் அவள் தான் எடுக்க சொல்லியிருக்கேன். அவளை பர்மிட் பண்ணிட்டேன், அவளே எடுக்க சொல்லுன்றா. எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த அன்போடு நம்ம டீல் பண்ணும்போது அவளும் அன்போடு நடந்துப்பாள் நம்மகிட்ட. இது அது வேலைக்காரியாச்சும் எனக்கு இந்த டிவியில் பார்க்க ரொம்ப வைத்தறிச்சலாக இருந்தது. ஒரு சில பெண்மணிகள் அழறா. நம்மெல்லாம் அழுதாலே பாவம். அதாவது அவளை அழ வச்சு பெரிய இதுதான் பணம்ன்றது ஒரு க்ஷணத்தில் காணாமல் போயிடும். இன்றைக்கி கோடீஸ்வரன் இதில் குஜராத்தில் நடந்தது ஒரு பூகம்பத்தில் பல கோடீஸ்வரர் தெருக்கு வந்துட்டு அடுத்த நாள். இதெல்லாம் பணம் போயிடும். அன்பு தான் நிலைக்கும், அறந்தான் நிலைக்கும் சொல்லி எல்லாரும் எல்லாட்டும் அன்போடு இருங்கோ. எந்த ஸ்டேட்டஸ் டிரைவராக இருந்தாலும் சரி, வேலைக்காரன் இருந்தாலும் சரி, எங்கள் காலத்தில் சரிசமமாக தான் ட்ரீட் பண்ணுவேன் நான். ஸோ அவளுக்கு அவளிருந்து கேவலப்படுத்தக்கூடாது நம்ம. ஏன்னா நம்மளுடைய நல்ல காலம் அவள் நம்ம வேலை செய்கிறா, நல்லா புரிஞ்சுக்கணும் அதில். ஸோ நம்ம பெருசாக ஒன்று செய்யலை. சாய்பாபாவே சொல்லுவாங்க, புட்டபர்த்தி சாய்பாபா, உனக்கு அந்த டோனர்ன்ற பவர் யார் தரா? அவன் வாங்கிக்கிறவங்க தான் தரான். அவன் வாங்கிறதுக்கு இல்லைன்னா உனக்கு போய் டோனர்னு பேர் வரும். சொல்லி எல்லோரும் அன்பு பாராட்டி அன்பு கடைபிடிங்க வாழ்க்கையில். எல்லோரும் ஒரு நிம்மதியை காணலாம். பூஜை புனஸ்காரம் லலிதா சத்ராம் ரிஜிஸ்ட்ரேஷன் பஞ்சந்திர நவராத்திரி எல்லாம் கரெக்டு. பட் அன்பு இல்லைன்னு பூஜ்ஜியம். இதெல்லாம் சொல்லி அன்பை பிரதானமாக போதி குழந்தைகளுக்கும் என் பசங்களும் சரி, 2 பொண்களுமே அன்போடு நடந்துப்பா. யாராவது வந்தால் டக்குன்னு சின்னவ அப்படியே கேட்டு கொடுத்துருவோம். அந்த மாதிரி இருக்கணும். குழந்தைகளுக்கு அதை சொல்லி வளர்க்கணும் நம்ம. இதை சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.